வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறையில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கேபி ஜானகி அம்மா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். கேபி ஜானகி அம்மா வந்து மதுரையில் வந்து 1917ஆம் ஆண்டு பிறந்தாங்க. 1917ஆம் ஆண்டு மதுரையில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேர் பத்மநாபன், அம்மா பேர் லட்சுமி. இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான். இவங்க வந்து 8 வயசாக இருக்கும்போது இவங்க அம்மா இறந்துட்டாங்க. பாட்டியால் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பழனியப்பா பாய்ஸ் நாடக கம்பெனி அப்படிங்கிறத வந்து இவங்க சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இவங்க ஒரு நாடகம் நடிப்பாங்களா, அவங்களுக்கு துணையாக ஒரு வேலையில் பார்த்துட்டு அப்படியே இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க நல்லா பாடுவாங்க. அப்போ இவங்க நல்லா பாடுறதை பார்த்து இவங்க வந்து நாடகத்துக்கு நடிக்கவும் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நாடகம் நடிக்கவும் சேர்த்துட்டு அப்போ இவங்க வந்து நாடகத்துக்கு மூலியமாகவே சுதந்திர கருத்துக்களை வெளியிடறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க நாடகம் இந்த பழனியப்பா இருக்காங்களா, இவர் வந்து சுதந்திரத்துக்காண்டி நிறைய நாடகம் நடிப்பாங்க. அப்படி நடிக்கும் போது வந்து கடைசி இவரை போலீஸ்லாம் கைது பண்ணிட்டு போமா, ஏன்னா நாட்டுக்கு எதிராகவே பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இவங்க ஃபுல்லாக வந்து இருந்திருக்காங்க. அப்போ இவர் கூட யாரும் நடிக்க மாட்டாங்க கதாநாயகியா. இவங்க தாழ்த்தப்பட்ட இடத்துல சேர்ந்தவங்க, நம்ம நடிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தோடனே நம்ம ஜானகி அம்மா தான் துணிஞ்சு அவங்க கூட நடிச்சாங்களாம். ஜாதி எதுலையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நிறைய கதாநாயகிகள் இவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க நாடகம் மூலயமா வந்து சுதந்திர போராட்ட உணர்வு, பாரதியார் பாடல்கள், அது மூலயமா நிறைய வந்து சுதந்திரத்தை பற்றியே தான் இருக்குமா. இவங்க பாடினாங்கன்னா எல்லாரும் ரசித்து கேட்பாங்க. ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குமா இவங்களுக்கு. அப்போ வந்து இவங்களுக்கு நிறைய சுதந்திரமாக நாடகம் நடிக்காங்கன்னு சொல்லிட்டு கட்சியில் ஆர்வத்தை உண்டாயிருக்காங்க பெரியாருக்கு. அப்போ வந்து இவங்க காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் எப்படி இருந்திருக்காங்க, 1930 வந்து காங்கிரஸில் சேர்ந்து அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்திருக்காரு. வரும்போது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ரொம்ப பெரிய ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க யாரும் வரவேற்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க தைரியமாக போய் அவங்க சிறப்பான முறையில் பெண்கள் படையோடு போய் சூப்பராக வரவேற்பு கொடுத்து அவங்க கூட வண்டியில் ஏறி போயிருக்காங்க. அந்த விஷயம் அப்போ வந்து பெருசாக பேசப்பட்டுச்சான். அப்புறம் வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் தெரியுங்களா, நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து போராட்டங்கள் நிறைய வந்து மிஞ்சி பஞ்சம் ரொம்ப இருந்துச்சாமா. பஞ்சம் ரொம்ப இருக்கும்போது அரிசிகள்லாம் பதுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போராட்டம் பண்ணி அந்த அரிசிகளை மீட்டு ஏழைகளுக்கு கொடுக்க முத்துராமலிங்க தேவர் போராடி இருக்காரு. அப்போ அவர் கூட இவங்க போராடி இருக்காங்க. இவங்க போராட்டம் பண்ணாத எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாட்டுக்காண்டி போராடி இருக்காங்க. அப்போ காந்தி கூடயும் போராடி இருக்காங்க. அதில் வந்து சிறைக்கு போயிருக்காங்க 1 வருஷம். இப்போ வந்து இவங்க 10 ஆண்டுகள் வாழ்க்கையில் 10 ஆண்டுகள் சிறையிலே கழிச்சிருக்காங்க. என்ன நாட்டு மக்களுக்காண்டி போராடி. அப்போ வந்து இவங்க நாடகத்தில் இருக்க வந்து குருசாமி அப்படிங்கிறவர் ஹார்மோனி வாசிக்கிறவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய வீடு வாசல் சொத்து சுகம் 50 பவுன் நகையும் இருந்துச்சான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நகைகளையும் விற்றுட்டு சொத்து எல்லாத்தையுமே நாட்டுக்காண்டியே எல்லாமே தியாகம் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நிறைய உதவிகள் எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து பாத்ரூம் வசதியே இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த பாத்ரூம்காண்டி நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இவங்க போராடி அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் வசதியே கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு அப்போ முந்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வேறு எதுவும் கேட்கல, சாப்பாடு கூட கேட்கல, முதல்ல கழிவறை வசதி வேணும் அப்படின்னு போராடிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் அப்படிங்கிறத வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல மாதர் சங்கம் ஆரம்பிச்சதுன்னா இவங்களை தான் சொல்லலாம். முதல்ல இவங்க ஆரம்பிக்கும் போது 100 பெண்கள் தான் இருந்தாங்க. அப்போ பெண்கள் தான் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி எதிர்த்து பெண்கள் தான் அவங்களுக்குன்னு உரிமைக்கு போராடணும் அப்படிங்கிறத இவங்க தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னால் விசாரணை பண்ணணுமா. அப்போ அந்த விசாரணை வந்து இப்போ தான் ஆடியோ விசாரணைன்னு சொல்கிறாங்க. அந்த விசாரணையை கொண்டு வந்ததே நம்ம ஜானகி அம்மா தான். அதுக்காண்டி இவங்க 10 வருஷம் போராடிருக்காங்க. 10 வருஷம் போராடி அந்த விசாரணையை கொண்டு வந்து அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து மதுரை கிழக்கு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து அப்போ வந்து ஜானகி அம்மானே மதுரையில் தெரியாத ஆட்களே கிடையாதான். அப்போ இவங்க ஒரு நாட்டுக்காண்டின்னு எல்லா சொத்து சுகத்தையும் வந்து கடைசியாக என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் வந்து கைத்துக்கட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்போது அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுருவாங்களாம். நிறைய பேர் பண உதவி எதுவுமே ஏற்கவே மாட்டாங்களாம். அப்போ வந்து எந்த உதவியுமே அவங்க ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. அப்போ வந்து சுதந்திரம் இந்த தங்க தாமரை விருது கொடுத்தாங்களாம். சுதந்திர போராட்டத்துக்காண்டி இது பண்ணிருக்காங்க. அந்த விருது வேண்டாம், எனக்கு எதை எதிர்பார்த்து நான் நாட்டுக்காண்டி போராடலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேண்டான்ட்டாங்க. அப்போ தியாகி பென்ஷன் உண்டுலாம், சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் இவங்க வேண்டான்ட்டாங்க. நான் நாட்டுக்காண்டி உழைச்சேன், அதுக்கு வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க எம்எல்ஏ பென்ஷன் சொல்லிட்டு 300 ரூபா வரும்ல, அந்த 300 ரூபா வச்சு தான் இவங்களே சமைச்சு இவங்களே சாப்பிட்டு ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ இடையில வந்து இவங்க உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வந்திருக்கு. அப்போ வந்து கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு நாள் கட்சிக்காரங்க வீட்டில் போய் இருந்தாங்க. அப்போ அவங்க நல்ல முறையில் கவனிச்சு சாப்பாடு வசதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜானகி அம்மா மறுநாளே கிளம்பி வந்துட்டாங்க ஆஃபீஸுக்கு. என்னம்மா ஏன் இருக்க முடியும், எனக்கு இந்த வசதிகள் ஒத்துக்கிடலை,
காத்தாடி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எனக்குள்ள ஆஃபீஸ்லேயே நான் வந்து கைட்டு கட்டிலே இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு ரொம்ப எளிமையாக. அப்போ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை பற்றி கதை எழுதணும்னு நினைக்கிறேன், ஏதாவது எழுதணும், உங்களை பற்றி பேட்டி கொடுங்கன்ற மாதிரி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுவும் ஒத்துக்கிட மாட்டாங்களாம். ஒருத்தவங்க வந்து ஒரு டீ பிளேட் கொடுத்தாலே அந்த டீ பிளேட்டை மறைக்கிற மாதிரி பேர் வைக்கிற காலத்தில் வந்து இவங்க நிறைய உதவிகள் செஞ்சாலும் அதை வந்து வெளிப்படுத்தவோ இவங்க விரும்பவே செய்யலை. நாட்டுக்காண்டி ஃபுல்லாக உழைச்சிருக்காங்க. அப்போ ஒரு தடவை வந்து விவசாயிகளுக்கு ஒரு போராட்டம் நடக்கும்போது வந்து நாற்று நடக்கூடாது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மொத்த விவசாயிகளையும் திரட்டிட்டாங்க. திரட்டி கூட்டு போய் போராட்டம் பண்ண இவங்க போயிருக்காங்க, ஜானகி அம்மா போயிருக்காங்க. 3 வேனுக்கு போலீஸ் துப்பாக்கியோடு நிற்காங்க. எல்லாரும் பயந்து போய் இவங்க ஒத்த பெண்ணா என்ன செஞ்சுருக்காங்க, சேலையை அப்படி மறைஞ்சு கட்டிட்டு நாற்றை கொண்டு வச்சு நாற்று நட்டுட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் அது பெரிய விஷயமா, எவ்வளோ துணிவா ஜானகியம்மா நாற்று நட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமா. எதுக்குமே பயப்பட கிடையாது. இவங்க வந்து நாட்டுக்காண்டின்னு உயிர் அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களை பற்றி பெருசாக நம்மளை யாரும் சொல்லிக்கிடலை. ஏன்னா இவங்க வந்து பெருசுப்படுத்தவே அவங்க விரும்பலை. அவங்க இருக்கும்போதுமே வந்து இது பெருசுப்படுத்தாங்க. அப்போ இவங்க ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இவங்களே எல்லாரும் கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க ஜானகி அம்மாவுக்கு. கட் அவுட் வச்சுருக்கும்போது ஜானகி அம்மா வந்து அந்த கட் அவுட்டையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை எடுத்தால் தான் நான் உள்ளவே வருவேன் அப்படின்ட்டாங்க. அப்படி எளிமையை ரொம்ப விரும்பியிருக்காங்க. நாட்டுக்காண்டி முழு மூச்சாக பாடுபட்டவங்க வேறு கேபி ஜானகி அம்மா. இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ வந்து நம்ம சினிமா துறையை மறந்து நம்ம நாட்டுக்காண்டி எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? வணக்கம்.